ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் ரிலீஸ் ஆயிருக்க 2 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டிஃபைன்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2024. இதில் டோட்டலாக 457 வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே ஸ்டார்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ரெண்டுமே சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 9, 2024. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒன் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணி இந்த ஜாப்ஸுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனில் இருக்க ஜாப்ஸுமே ரெகுலர் பேசிஸ். வேகன்சி டீட்டெயில்ஸ் இங்கே ஸ்பிட்டப் இருக்குது. பட் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் நம்பர் இருக்குது, நம்பர் 4, 2024, CDS-1. டேட் December 20, 2023. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆல்ரெடி சொன்னது போல் January 9, 2024. ஹவு டு அப்ளை இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் upsconline.nic.in. இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெனால்ட்டியாக உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும். நேம் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ அந்த டோட்டல் 457 நம்ம பார்த்தோம்ல, அதோட ஸ்பிரிட்டப் இங்கே இருக்குது. இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூன், அதில் 100 வேகன்சிஸ் இருக்குது. இந்தியன் நாவல் அகாடமி எலிமலா, இது கேரளாவில் 32 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் 32. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை 275. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை 35th SSC விமன், இதில் 18 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 275 பார்த்திங்கன்னா மென்னுக்கு, 18 விமனுக்கு. ஸோ டோட்டல் 457. ஸோ இது எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ், அதே போல் ரெகுலர் ஜாப்ஸ். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ ஃபுல் லிஸ்ட் இங்கே இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸோ லோக்கல் சிட்டிஸ் இருக்கும். சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் இருக்குது, திருச்சிராப்பள்ளி, வேலூர் இருக்குது. ஸோ முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுது. பெங்களூரு, ஜெய்ப்பூர், பூனே, சிம்லா, அந்த மாதிரி கொச்சி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் இருக்குது, மதுரை இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ப்ரிஃபர்ட் சிட்டிஸ் லிஸ்ட்டு கேட்கும். அதில் இந்த சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. நேஷனாலிட்டி இந்தியனாக இருக்கணும். ஏஜ் லிமிட், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது. அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். அவங்க பிறந்திருக்க டேட் 2 January 2001 1 January 2006 இதுக்குள்ளே தான் இருக்கணும். இந்தியன் நாவல் அகாடமிக்கு அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். மீதி இருக்க எல்லாத்துக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாவல் அகாடமிக்கு பார்த்திங்கன்னா 2 January 2001 1 January 2006 இந்த பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் 20 to 24 years. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் தனித்தனியான அந்த ஏஜ் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அந்த கேண்டிடேட்ஸ் பிறந்திருக்கணுன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஃபார் IMA அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் இந்தியன் நாவல் அகாடமிக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் +2 லெவல். ஸோ பயோமேத்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸ் எக்ஸப்டிங் ஃபீமேல் SC ST ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ இந்த SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது. மீதி இருக்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆன்லைனில் UPI கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி எங்கே போய் அப்ளை பண்ணுறேன்னு காமிக்கிறேன். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 9th January 2024 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா Appendix 1, 2 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். Appendix 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதை செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் வேகன்சிஸ்க்கும் என்ன சப்ஜெக்ட் இருக்கும், எவ்வளோ டியூரேஷன், என்ன மார்க்ஸ் இருக்குன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ தனித்தனியாக இருக்குது. கிராஜுவேட்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் வேகன்சிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களோட சப்ஜெக்ட், டியூரேஷன், மேக்ஸிமம் மார்க்ஸ், அதை சிலபஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ்னால் அதில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்கும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்னால் அதில் என்னெல்லாம் வரும்ன்ற ஃபுல் லிஸ்ட் இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. Appendix 2ல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக அதில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் இதில் இருக்கும்.
அப்பண்டிக்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் நான் மேலே சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி, அதாவது ஒரு ரேங்க் ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1/3 வந்து உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்கள் டோட்டலில் வந்து மைனஸ் ஆகும். ஸோ வேறு ஏதாவது முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கான்னு கீழே பார்க்கலாம். ஸோ ஹைட் அண்ட் வெயிட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் வந்து ஸோ உங்களோட வெயிட்டுக்கு என்ன ஹைட் இருக்கணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஏஜுக்கும், ஸோ இந்த ஏஜுக்கு என்ன வெயிட் அண்ட் ஹைட் இருக்கணும், ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் லிஸ்ட்டு இந்த டேபிளில் இருக்குது. லென்த்தியான டாக்குமெண்ட், ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பண்ண நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு இந்த செக்ஷன் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக சிலபஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணி பண்ணுங்கள். இன்னொரு நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். பட் அதுலேயும் வந்து இது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுக்கும் முக்கியமான அந்த ஜாப் டீட்டெயில்ஸ், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீ, இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பே டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்பண்டிக்ஸ் 5ல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ரேங்க்குக்கும் என்ன லெவல், அதில் பே ஸ்கேல் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட், இது லெவல் 10ல் வரும். பே ஸ்கேல் வந்து 56,100 to 1,77,500, இதுதான் பே ரேஞ்ச். செகண்ட் அதுக்கு அடுத்த ரேங்க் பார்த்தீங்கன்னா கேப்டன், அது லெவல் 10Bயில் வரும். 61,300 to 1,93,900. அதுக்கப்புறம் மேஜர், அப்புறம் லெஃப்டினன்ட் கர்னல், இந்த மாதிரி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெவல் 18ல் 2,50,000 வரைக்கும் ஃபிக்ஸடான சேலரி, இதுதான் வந்து ஹையஸ்ட்டு சேலரி. இது போக உங்களுக்கு எல்லா அலவன்சஸும் உண்டு. ஸோ ஆர்மியில் என்னெல்லாம் அலவன்சஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் கவர் ஆகும். அதே போல் உங்களுக்கு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி பிஎஃப், கிராஜுவிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அலவன்சஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த செக்ஷனில் இருக்குது. இப்போ நாவல் அகாடமியில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் சென்னையில் இருக்க அந்த ட்ரைனிங் அகாடமி, அதில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அலவன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் போனீங்கன்னா லீவ் டீட்டெயில்ஸ், ஸோ என்னெல்லாம் லீவ் உங்களுக்கு வந்து அவைலபிள் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்குது. டோட்டலாக 89 பேஜஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும்னா இதை படித்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம செகண்டில் இருக்க, அதாவது 2வது ஜாப் யூபிஎஸ்சியில் ரிலீஸ் ஆகிருக்க அந்த செகண்ட் ஜாபை பற்றின நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நேம் வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நாமல் அகாடமி எக்ஸாமினேஷன் 2024. இதில் வந்து 400 போஸ்ட் இருக்குது. சேம் ஸ்டார்ட் டேட், லாஸ்ட் டேட் வந்து சேம் தான். அப்ளை மோட் ஆன்லைன், அதே யூபிஎஸ்சி சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து ஸ்பிளிட் அப் இருக்கும் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதை வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி கிளியராக பார்க்கலாம். எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் நம்பர் 3/2024 NDA, ஸோ நாவல் அகாடமி அல்லது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி 1. காமனான டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்பிளிட் அப் மட்டும் மாறும். அதில் 457 இருந்துச்சு, இதில் 400. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் 208, அதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 10 வேகன்சிஸ் இருக்குது. நேவியில் பார்த்தீங்கன்னா 42, 12 வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டிஸ், அதாவது கிரவுண்ட் டியூட்டிஸ்லேயே டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அதில் வந்து 92, அதில் 2 வேகன்சி ஃபீமேலுக்கு. கிரவுண்ட் டியூட்டிஸ் டெக்னிக்கலில் 18ல் 2 ஃபீமேலுக்கு. நான் டெக்னிக்கலில் 10 வேகன்சிஸ், அதில் 2 வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நாவல் அகாடமி 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம், இதில் வந்து 30 வேகன்சிஸ், 9 வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ வந்து இந்த எல்லா ஜாப்ஸுக்குமே போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து 400 வேகன்சிஸ். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது, சேம் லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து சென்னை, மதுரை, வேலூர், திருச்சி, இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் இருக்கும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக அப்ளை பண்ண முடியும். அது பாண்ட் டேட் இருக்குது 2 ஜூலை 2005 1 ஜூலை 2008, இந்த 2 டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் முக்கியமான செக்ஷன். ஆர்மி விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுக்கு வந்து 12th கிளாஸ் பாஸ் பண்ணிடணும். 10+2 ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கோன்ற லிஸ்ட் கிடையாது. ஸோ எனி 12th கிளாஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நாவல் விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம், இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பயோமேத்ஸ், இந்த கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. SC ST கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீ கிடையாது. மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து சேம் தான், 9th January 2024 ஈவினிங் 6 o'clock. கீழே போனீங்கன்னா அந்த சிலபஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த சிலபஸ் செக்ஷனை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அப்பண்டிக்ஸ் 1ல் வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் எபிலிட்டி 2.5 hours தனித்தனியாக இருக்கும். டோட்டலாக வந்து இதில் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கு 300, ஜென்ரல் எபிலிட்டிக்கு 600, டோட்டலாக வந்து 900 மார்க்ஸ் இருக்கும். 5 hours வந்து டெஸ்ட்டு.
அதுக்கப்புறம் கீழே வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக இருக்கும், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகணும் அதை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாமே சேமாக தான் இருக்கும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் சொன்ன அதே டீட்டெயில்ஸ் தான் இதுவும். அலவன்ஸ் டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ், ரேங்க்கு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும். பட் லிங்க் வந்து சேம் தான், ஒரே யூபிஎஸ்சி பேஜுக்கு தான் போகும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி நீங்கள் ஒன் டைம் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி 2 ஜாபுக்கும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க அந்த நேம், ஜெண்டர், முக்கியமான உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஃபில் பண்ணுற மாதிரியே எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். இந்த சேம் அக்கௌண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணி, ஸோ இமெயில் ஐடி, ஓடிபி இந்த வெரிஃபிகேஷன் கோடை வச்சு லாகின் பண்ணிடுங்க. உள்ளே போனோன்னே 2 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கும் தனித்தனி லிங்க் இருக்கும். எந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது எது உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு கவர் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ, எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் January 9, 2024 ஈவினிங் 6 o'clock பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.